அவர் எனக்கு ரூபா தரணும். அந்த ரூபாயை நான் வாங்க போகிறேன். ஹலோ எப்போ நீங்கள் ஐயோ சாரி நான் பார்க்கல இல்லையா நான் ஷூட்டில் இருந்தேன் உள்ள பார்க்கவே இல்லை மறந்து போச்சு இல்லையா டுமாரோ மீட் பண்ணலாமா டுமாரோ ஓகே வில் மீட் டுமாரோ யா ஐ லவ் யூ. கீழே கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். மிஸ் பண்ணிட்டாரு. நீங்கள் அல்லது இவ்வளோ உடல்நிலை பாதிச்சிருக்காது. அவருடைய பேடு ஹேபிட்டால் கொஞ்சம் பாதிச்சிருச்சு. விஜய் சேதுபதி சாரை பார்க்குறேன். அவர் அப்படி ஒரு மனிதர். சினிமாவுக்கு அப்பாற்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. பழகின 5வது நிமிஷமே கேட்குறாரு உன் குடும்பம்லாம் எப்படி இருக்குது, வருமானம்லாம் போதுமானதாக இருக்கா. அண்ணாத்தாள் ராஜராஜேஸ்வரி பண்டாரிமன் பண்ணும்போது தேட்டரில் சாமி ஆடிட்டாங்க. ஒரு ஷோக்கு 20 சாமி ஆடும். அங்கிட்டு இங்கிட்டு பேட்டரி வச்சு அடிப்பாங்க. எங்க 2 சாமிப்பா எங்க 2 சாமிப்பா பிடிச்சுவாங்கப்பா பிடிச்சி அந்த ஓடு ஊதியெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் தொழிச்சு அவங்க நார்மல் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் டைரக்டராக இருந்து நிறைய விஷயங்கள் நிறைய சாமி படங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்க. இப்போ சமீபமாக பார்த்தீங்க அப்படின்னா முருகன் சார்ந்த நிறைய படங்கள் வர இருக்கு. நீங்கள் உங்ககிட்ட இருந்து நான் இந்த படத்தை நான் எதிர்பார்க்குறேன் இல்லை நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அந்த மாதிரி இருக்கா சார் ஏதாவது படங்கள்? பக்தி படமா பக்தி படமா பக்தி படம் எனக்கு அப்படி பார்த்தீங்கன்னா முருகனுடைய படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு வந்து கூட ஆறுபடையப்பன் ஒரு கதை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த மாதிரி ஒரு முருகனை பற்றி ஒரு படமெல்லாம் ஒரு ஆசை இருக்குது. அப்புறம் முத்தாரம்மான்னு குலசை முத்தாரம்மா பற்றி ஒரு படம் எடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதுக்கு சரியான தயாரிப்பாளர்கள் உள்ளது பேட்டியை பார்க்குற நண்பர்கள் ஏதாவது நல்ல தயாரிப்பாளர்கள் தான் முத்தாரம்மா படம் எடுக்கிறதுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை செய்யலாம். முத்தாரம்மன் எவ்வளோ ஃபேமஸான ஒரு தெய்வம் இல்லையா? முத்தாரம்மன் பக்தர்கள் யாராவது இருந்து என்ன அண்ணன் முத்தாரம்மனை சொல்கிறாரு முத்தாரம்மன் நம்ம எடுக்கலாமான்னு யாராவது வரலாம். அது கூட நேரம் தான். நான் சொன்னேன் இல்லையா, காலத்தும் கட்டாயமும் கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் கூட வரும். நிச்சயமா நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கே. சரி ஏன் இந்த மாதிரியான படங்கள் வரலையே? வரும். அதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரல. நமக்கு பண வசதி இல்லாததான் ஒரு காரணம். நம்மளே ஒரு பெரிய நடிகனாய் சம்பாதிச்சு பணம் வந்துச்சுன்னா கூட நம்ம படம் எடுக்கலாம். எடுப்போம். வேற எங்க போகிறோம். சினிமாலே பயணிக்கிறீங்க. அண்ட் இயக்குனராகவும் பார்த்தாச்சு. நம்ம வந்து இப்போ நடிகரா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கு சினிமாவில் இருக்கிறதோட சீரியல் நடிக்கிறது? ஆனால் சீரியலும் பிஸியாவே நடிச்சிட்டு இருக்கீங்க. பொதுவாக நான் கூட சமீபத்தில் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தேன், டைரக்ஷனுங்கிறது ஒரு பைத்தியமான ஒரு வேலை. அதே கதை, அதே கவனம், அதே வசனம், நேற்று எடுத்த சீன் சரியாக வரலையே, நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரலையேன்னு ஒரு 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 புலம்பல் கூட இருக்கும். உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும்ல. பாத்ரூம் போனால் படத்தை பற்றியே நினச்சிட்டு இருக்குது, குடும்பத்துக்குள்ளே போனாலும் அப்படியே வண்டி ஓட்டினா அதே நினப்பில் இருக்கிறது. அந்த டைரக்ஷனுங்கிறது ஒரு பைத்தியமான ஒரு நிலைமையில் ஒரு டைரக்டர் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஒரு வேளை ஜெயிக்கலை தோத்துட்டான்னு வைங்களேன், மறுபடியும் பைத்தியம் முடிச்சிடும். தோத்துட்டமேன்னு பைத்தியம் பிடிச்சிடும். அதனால என்னை பொறுத்தவரை நடிக்கிறது ஈஸின்னு நினைக்கிறேன். ஏதோ நம்மளை கொடுத்தாங்களா, வசனம் கொடுத்தாங்களா, அதை பார்த்து போனமா நடிச்சுமா அந்த வசனத்தை இப்படி பேசிக்கிறேன் அப்படி பேசி நமக்கு தோணும்ல, அதுலேயே இருக்கிறதுனால அனுபவத்தில் தோணும் இல்லையா, அதை வச்சு நடிக்கிறது ஈஸி. ஓகே, இந்த ஒரு விஷயம் நான் வந்து ரொம்ப மெனக்கெட்டேன் சீரியல்ல, இந்த ஒரு சீன் நடிக்கிறதுக்கு மெனக்கெட்டேன்னா எந்த இது சொல்லலாம்? ஏதாவது ப்ரிப்ரேஷனாக நான் நல்லா பண்ணேன் அப்படின்ற மாதிரி? ஆக்சுவலாக சார் இப்போ நான் ஒரு பாக்கெட் நாவல்னு ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருந்தேன். தியாகராஜா குமாரராஜா அவர்கள் இயக்கத்தில், விஜய் சேதுபதி சார். இந்த டைரக்டர் வந்து ஒரே காட்சியில் சோகத்தையும் கொடுக்குறாரு, மகிழ்ச்சியும் கொடுக்குறாரு, ஒரு ஆறுதலையும் கொடுக்குறாரு. அந்த வசனங்கள் அப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. ஒரு பெரிய டைரக்டர் அவர். அது எல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் நம்ம வந்து இப்போ எவ்வளோ நடித்தா நமக்கு ஒரு திருப்தி கம்மியாக தான் ஆகுது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமே, நம்மளால் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு மனத்தாங்கல் தான் ஏற்படுது. ஆக்சுவலாக விஜய் சேதுபதி சாரை வந்து நான் ஒரு 2 வருஷமாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அது சரியான சந்தர்ப்பம் கிடைக்கல. அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்தார். எங்கேயும் ஆஃபீஸுக்கு போனால் கூட பார்க்க முடியாதோ அப்படிங்கிற கண்டிஷன் இருந்ததுனால நான் போகலை. ஆனால் கால நேரத்தை பாருங்கள், அந்த டைரக்டரும் எனக்கு பெருசாக பழக்கம் இல்லை, தியாகராஜா குமாரராஜாவும் எனக்கு பழக்கம் இல்லை. இப்படி போயிட்டு இருக்கும்போது நான் விஜய் சேதுபதி பார்க்க முடியாமல் போச்சேன்னு கொஞ்சம் வருத்தம். ரைட், காலம் வரும்போது பார்த்துக்கலான்னு விட்டேன். திடீர்னு டைரக்டர் ஆஃபீஸில் வந்து ஃபோனு, சார் எங்கள் படத்தில் ஒரு கேரக்டருக்கு பண்ணுறீங்களா? பண்ணுறேன் சார். அப்போ நான் கேட்குறேன், யார் சார் ஹீரோன்னு? விஜய் சேதுபதி. நம்ம யாரும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோமோ அவரே நடிக்கிறார், அவரும் டெய்லி பார்க்கலாமே. 5 நாள் அவரோட இருந்தால் கூட 5 நாள் அவர் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு அவர் காம்பினேஷன் தான். காம்பினேஷனாகவும் இருக்குது. அது என் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான படம். அந்த படமோட பெரிய வெற்றி படமாக அது வரும். சூப்பர். ஏன்னா அது வந்து ஒரு மனித வாழ்க்கை, உங்கள் கதை, என் கதை, அவர் கதை, பார்த்துக்கிறதுக்கு இவங்களோட கதை. ஒரு மனிதனும் போராடிட்டே இருக்கான், ஒரு நாள் ஜெயிச்சிருவான்.
உண்மையாகவும் நேர்மையாகவும் அந்த தொழிலில் இருந்தானா ஜெயிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு பேஸ் அந்த கதையில் இருக்குது. அதனால் எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக வரும். சூப்பர். உங்களுக்கு மறக்க முடியாத நினைவுன்னா எது சொல்லலாம்? சேதுபதி அவர்களோட நீங்க பார்க்கணும், பேசணும்னு இருந்தீங்க. அவருடைய காம்பினேஷனு. அவர் பார்க்கணும் பேசுகிறோம். அதான் அந்த டைம், அந்த நேரங்கள் வரும்போது அது நடக்குது. விஜய் சேதுபதி சாரை பார்க்குறேன். அவர் அப்படி ஒரு மனிதர். என்ன விஷயம் சார் பிடிச்சது உங்களுக்கு? என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சது அவர்கிட்ட? ஒரு சினிமாவுக்கு அப்பாற்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. பழகுன 5வது நிமிஷமே கேட்குறாரு, குடும்பம்லாம் எப்படி இருக்குது, வருமானம்லாம் போதுமானதாக இருக்கா? பரவாயில்ல சார், போயிட்டுருக்கு. அப்போ என் பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சார், ஏதோ ஒரு நான் சம்பவம் சொல்கிறேன். அப்படியா, ஓகே. அன்றைக்கி தான் பார்க்குறேன் அவரை. ஒரு நாளைக்கு ஒரு ஃபோன் வரும் ஒரு டாக்டர்கிட்ட இருந்து, நீங்கள் பேசுங்க. பெங்களூர்லேருந்து ஒரு டாக்டர்கிட்ட சொல்லி அவர் பேச வச்சு, அந்த ஒரு ஹெல்பிங் நேச்சர் இருக்கார். அவர் கிடைக்காத ஒரு செல்வன், அப்படி ஒரு மற்றவங்களுடைய வாழ்க்கையில் அக்கறை எடுத்துக்கிற ஒரு நல்ல மனிதர், நல்ல நட்புக்கானவர், திறமசாலியும் கூட. அவருக்கு எனக்கு ஒரு வசனம் இருக்குன்னா அவர் வசனத்தையும் வச்சுட்டு என் வசனத்தையும் வச்சுக்கிட்டு, ஏன் சார் விட்டீங்க, அந்த வசனம் இப்படி சொல்லுங்கள் சார், அவரே சொல்லி கொடுப்பாரு. எனக்கு இந்த படத்தில் குரு தியாகராஜ குமாரராஜாவாக இருந்தாலும் 2வது குருவாக எனக்கு விஜய் சேதுபதி நிறைய ஹெல்ப் பண்ணார். சூப்பர் சூப்பர். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இப்போ சமீபம் பார்த்தீங்கன்னா கருப்பு படம் எல்லாராலையும் கொண்டாடப்பட்டுச்சு. இந்த தியேட்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த வைபா சாமி ஆடுற ஒரு விஷயம்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரியான இது உங்ககிட்ட எதிர்பார்க்கலாமா சார்? சாமி அண்ணாத்தாள் ராஜராஜேஸ்வரி பண்டாரியம்மன் பண்ணும்போது தியேட்டர்ல சாமி ஆடினாங்க. ஒரு ஷோக்கு 20 சாமி ஆடும். அங்கிட்டு இங்கிட்டு பேட்டரி வச்சு அடிப்பாங்க. எங்க 2 சாமிப்பா, எங்க 2 சாமிப்பா, பிடிச்சுவாங்கப்பா, பிடிச்சி அந்த ஊதியெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் தொழிச்சு அவங்கள நார்மல் பண்ணுவாங்க. அது நான் பார்த்ததுதான். பட் கருப்பு படம் நான் அவ்வளோ எதிர்பார்க்கல. ஒரு நார்மல், ஒரு சோசியல் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி பண்ணாங்க இல்லையா. சாமி படமும் பண்ணல, சோசியல் படமும் பண்ணல, என்னமோ ஒரு 2ஐயும் கலந்து அடித்தாங்க. சூர்யா சார் டைம். சூர்யா சார் பண்ணுற மாதிரி இருந்து அப்புறம் சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவரே வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தா கூட மறுபடியும் பண்ணார். அது அவருடைய நேரத்தில் ஓடின படம் தான். அவருடைய டைம் சூப்பராக இருந்திருக்கு. இதை விட பிரமாதமான படம் அவர் நடிச்சிருக்காரு. விட பெரிய ஹிட் ஆகல. ஆமா, அதான் சொன்னாங்க. சூர்யா சார் எவ்வளவோ உயிரை கொடுத்து நடிச்சாரடா, அதெல்லாம் ஓடல, இந்த படம் ஓடுது அப்படின்ற மாதிரி. ஓகே சார், உங்க ரைட்டிங்ல நீங்க குலசை முத்தாரம்மன் சொல்லியிருந்தீங்க இல்லையா, இந்த ஒரு விஷயம் தான் இந்த ஒரு விஷயத்துக்காக நான் குலசை முத்தாரம்மனை டச் பண்ணா என்ன காரணமா இருக்கலாம்? ஏன்னா நிறைய கடவுள் இருக்கு, ஏன் குலசை முத்தாரம்மன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். திருச்செந்தூருக்கு நடைபயணம் போறாங்க, அப்படி எல்லா கோயிலுக்கும் போறதில்லை. இங்கேருந்து யாரும் திருவண்ணாமலைக்கு நடக்கிறதில்ல. கிரிவலம் சுற்றுறாங்க. பட் வேற ஒரு சாமியாக இருக்கக்கூடிய ஒரு பெருமாளுக்கும் சிலர் நடக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. திருச்செந்தூருக்கு தைப்பூசத்துக்கெலாம் அப்படி நடப்பாங்க. அப்போ அவங்கவுங்க வாழ்க்கையில் அந்த முருகனால் ஒரு அற்புதமும் ஒரு அதிசயமும் நடந்திருக்கு, அது கன்ஃபார்ம். அதனால அவங்க நம்புகிறாங்க. அது மாதிரி முத்தாரம்மன் கோயிலில் தசரா திருவிழான்னு ஒன்று கொண்டாடுவாங்க. பயங்கரமாக இருக்கும். கடைசி நாள் தசரா சூரசம்ஹாரம் அன்னைக்கு திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் முருகன் பண்ணுவார், இங்கே அம்பாள் பண்ணும். ரெண்டு வித்தியாசம் தான். லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. அதுவும் ஒவ்வொருத்தரும் ஒரு வேஷம் போட்டு வருவாங்க. பிச்சைக்கார வேஷம், பெருமாள் வேஷம், அனுமார் வேஷம், அந்த வேஷம் அப்படி காளி வேஷம்லாம் போட்டு ஆடி அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கும் முத்தாரம்மன் ஒரு விஷயங்கள் பண்ணாமல் அப்படி பண்ண முடியாதுல்ல. வருஷம் கூடிகிட்டே போகுது. அப்போ அந்த அம்மனோட மகிமை, அந்த அம்மனுடைய கதையினுடைய விஷயங்கள்லாம் பார்த்து கேட்டு ஒரு சர்ச் பண்ணி படமாக பண்ணணும் ஒரு ஐடியா. சூப்பர் சூப்பர். உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நீங்கள் அப்படியே ஒருத்தரை பற்றி சொல்லணும்னா அவர் மெமிக்ரி பண்ணுற அளவுக்கு அழகாக சொல்லுவீங்க. அப்படி பார்த்தா நம்ம கார்த்திக் சாரோட விஷயங்கள், அந்த விஷயம் ரொம்ப பேசப்படும் பொருளாக ஆயிடுச்சு. கார்த்திக் சார்கிட்டலேருந்து ஏங்க நீங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு இதில் கிளறினீங்க அப்படின்னு மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? அதுதான் கார்த்திக் சார்ட்ட உள்ள ஒரு கிரேட். அப்படிலாம் கேட்க மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. ஆனால் நீங்கள் சொன்ன விஷயம் பயங்கர. அது என்னன்னா, நான் அவரை பார்த்து எனக்கு பதிஞ்சிருச்சு. ஒரு வாட்டி அவர் எனக்கு ரூபா தரணும், அந்த ரூபாயை நான் வாங்க போகிறேன். அவர் அதை எந்த சீரியஸுமே இல்லாமல் எடுத்துக்குவார். ஹலோ, எப்போ நீங்கள், ஐயோ சாரி நான் பார்க்கல இல்லையா, நான் ஷூட்டில் இருந்தனால உள்ள பார்க்கவே இல்லை, மறந்தே போச்சு இல்லையா, டுமாரோ மீட் பண்ணலாமா, டுமாரோ ஓகே வில் மீட் டுமாரோ, யா ஐ லவ் யூ. இந்த சீரியஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. மறுநாள் போனீங்கன்னாலும் கேஷுவலாக தான் இருப்பார். ஓ நேரத்தை பேசணும் இல்லையா, ஒரு 2 days ஆகட்டும், ஒரு 1 week ஆகட்டும், நம்ம நிறைய பிஸி, நான் நாளைக்கு அவுட்டோர் போகிறேன் இல்லையா, வெயிட் பண்ணலாமே, சாரி. பார்த்து பதிவானது தான். அப்படி அவரை மிமிக்ரி பண்ணணும், அவரை கிண்டல் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. ஒரு மனிதனை பார்த்து என்னடா எப்படி பிஹேவ் பண்ணுறாரு, புதுசாக இருக்காரு என்னது. அப்போ அவர் மேலே இந்த கடன் கேட்க போனால் கூட எனக்கு அவர் இல்லைன்னு சொல்கிறது கூட அவருடைய
அவருடைய பிஹேவியரை எனக்கு ஒரு வகையில் ரசிக்கிறேன் நான். பாருங்க இப்படியும் ஒருத்தர் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சார் ஷூட்டிங் வந்து ஒரு 9 மணிக்கு வரணும் அப்படின்னா ஒரு 2-3 மணிக்கு தான் வருவார். எல்லாம் பயங்கர டென்ஷனாக இருப்பாங்க. ஹலோ என்ன எல்லாம் ஒரு மாதிரி இருக்கீங்க, வேலை செய்யலாமே, சாரி ஏன் ஒய், ஹேய் கேமரா, ஹேய் வா, ஹேய் டார்லிங், அப்பா அப்பா டேரக்டர் ஐ லவ் யூ ஹேண்ட்ஸம்ல யா சார் உங்களால தான் சார் லேட் ஆயிருக்கு அப்படின்னா, உங்களால தான் லேட் ஆயிருக்கு சார் 9 மணிக்கு வரணும் அப்படின்னு. அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, அவர் கண்டுக்கவும் மாட்டார். ஓகே சார். சார் உங்களெல்லாம் லேட் ஹலோ இங்கே பாரு காமெடி 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 பண்ணுற நீ போவார். ஜாலி மேன், ஹாப்பி மேன், ஈஸி மேன், லேசி மேன். கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும், மிஸ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு அல்லது இவ்வளோ உடல்நிலை பாதிச்சிருக்காது, அவருடைய பேட் ஹேபிட்டால் கொஞ்சம் பாதிச்சிருச்சு. அவருடைய நேரம் தவறுமை, அவருடைய உண்மை, அவருடைய தர்மத்தை கொஞ்சம் தவற விட்டதுனால பொருளாதாரம் பாதிச்சிருச்சு. நீங்கள் சினிமாவில் கொஞ்சம் உண்மையாகவும் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்தீங்கன்னா, உங்களுடைய பேடு ஹேபிட்டும் வராமல் வாழ்ந்தீங்கன்னா உடல்நிலையும் பாதுகாக்கப்படும், உங்களுடைய பணமும் சேஃப் ஆகும். எல்லாமே அசால்ட்டாக விட்டிங்கன்னா விட்ட பணத்தை திரும்பி பெற முடியாது, கெட்டுப்போன உடம்பை உடனே ரெக்கவர் பண்ண முடியாது. இது வந்து நம்ம ஒர்க் ஷாப்பில் கொடுத்து டிங்கிரிங் கொடுத்து பெயிண்ட் அடித்து உடனே புது காரெல்லாம் மாற்ற முடியாது, பட்டது தானே ஆகிடும். அதனால் ரொம்ப கவனமாக சினிமா கலைஞர்கள் தன் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கவனமாக வாழ வேண்டும் என்பது என்னோட அடியின் ஒரு சின்ன தாழ்மையான வேண்டுகோள். நிச்சயமா. அண்ட் வந்து நீங்க சினிமாவில் காமெடி பற்றி பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வடிவேல் அவர்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் கண்ணாத்தால என்ன ஒரு காமெடி இருக்கு இல்லையா, அவரோட ஆஃப் த கேமரா நடந்த விஷயங்களை பற்றி பேசலாமா? நிறைய விஷயங்கள் அவரை பொறுத்தவரை சார் அவர் மாதிரி இமிட்டேட் பண்ணி காட்டுங்க. சும்மா காரில் வந்துகிட்டே இருப்பார், கண்ணாடி இறங்கண்ணே அப்படிம்பார். கண்ணாடி இறங்கினா போதும், அங்கே உட்காந்து டீ குடிச்சுப்பேன், ஏன் வடிவேல் எல்லாம் போட்டுருவானுங்க. கிளாஸ் கண்ணாடி இருந்தாலும் போட்டுருவாங்க. அண்ணா அண்ணா அங்கே பாருங்க பாரு ரசிப்பார். சும்மா அந்த எல்லா வணக்கம் முன்னாடி போயிடுவார். ஜாலியான ஆள் தான், லோக்கல்லேருந்து வந்த ஆள் தானே. ரொம்ப அடிமட்டத்திலேருந்து மேலே கயிறை பிடிச்சி மேலே ஏறி வந்த ஆள். திறமைசாலி. திறமை எது நல்ல காட்சி, அவரோட வசனம் அவர் மட்டும் சொல்லலைன்னா கூட நாங்கள் எல்லோரும் பேசுகிற வசனத்தில் எது பளிச்சுன்னு ஒர்க் அவுட் ஆகுங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய அளவில் ஞானவான். அது அந்த அறிவிலாக இருந்ததுனால ஜெயிச்சார். எஸ். நான் இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கேங்கில் ஏதாவது பேசினா கூட இந்த மீமை நான் அவங்களுக்கு அடிக்கடி அனுப்பிச்சிட்டே இருப்பேன். எனக்கு என்னமோ இவன் மேலதான் சந்தேகமாக இருக்கு, எல்லாருமே அது ஷேர் பண்ணிட்டே இருக்கிறது. ஸோ அதை பற்றி சொல்லலாம். காலையில் கூட ஒரு நண்பர் பேசினார் என்கிட்ட. என்ன பேசினாருன்னா, சார் சூனா பணம் மறக்க முடியாது சார். நிச்சயமா. நான் சொன்னேன், சும்மா அதெல்லாம் இல்லைங்க, எங்கள் ஊரில் அப்படி ஒருத்தர் இருந்தார், அதனால் அவரை கொஞ்சம் இன்ஸ்பிரேட் பண்ணி எழுதப்பட்ட கதை அது அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், என் முன்னாடிலாம் இப்போ என்னை ரொம்ப திட்டுறா, ஒயாமல் எங்கள் ரூமில் சண்டை வருது. சூனா பணான்னு ஒரு கேரக்டர் நான் பார்த்ததுக்கு பிறகு சண்டை விடக்கூடாதுன்னு முடிவுக்கு வந்துட்டேன். முன்னாடி என்ன திட்டினா, விடுறா சூனா பணா விட்றா, போய்கிட்டே ரைட் பேசிட்டியா திட்டிட்டியா, ரைட் நான் கிளம்புறேன், இப்படி போயிட்டு இருக்கேன் சார். அல்லது வாழ்க்கையில் என் ஒய்ஃபு நான் எப்போ டைவர்ஸ் ஆகிருப்பேன். இந்த மாதிரி டைவர்ஸ்லாம் நடக்காமல் இருக்குது சூனா பணம் ஒரு காரணம் சார். அந்த கேரக்டரோட இம்பாக்ட். அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு, எதிர்காலத்தில் நம்ம எல்லாருமே சூனா பணம் மாறினா சார் குடும்பத்திலே வாழ முடியும் சார். எதாவது ஈஸியாக எடுத்துகிட்டு போனால் தான் சார் வாழ முடியும். எதுக்கு டென்ஷனு? அது சூனா பணம் பொண்டாட்டி கூட அடிப்பா ஒரு சீனில், ஏய் நான் சூனா பணம் என்னையா சூனா பணம் டம்னு அடிச்சிருவா. அடிச்சிட்டல, வேலை முடிஞ்சிச்சு இல்லை, போ போய்கிட்டே இரு, இதுக்கு மேலே நிற்காத போ அப்படின்பாரு. அதோட ஈஸியாக எடுத்துட்டு அதுக்காக ஒரு கத்தி எடுத்து அவ்வளோ வெட்டி ஜெயிலுக்கு போய் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு கதாபாத்திரம் அமைஞ்சது ஒரு வாழ்க்கையில். அது மறுபடியும் அந்த மாதிரி ஒரு சூனாப்பானா டூன்னு கூட ஒரு காமெடி படம் பண்ணலாம் போல் தெரியும். எஸ், அந்த கேரக்டரை ஒரு இன்ஸ்பயர் வச்சே நம்ம ஃபுல் ஸ்கிரிப்ட் கூட பண்ணலாம். நீங்களா அது யோசிக்கலாம். அண்ட் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் ரொம்ப ஏக்கப்படுற விஷயம் என்னன்னா, காமெடி அந்த அளவுக்கு இல்லையே முன்னாடிலாம். ஆமாம் சார், வடிவேல் கொஞ்சம் கிட்டத்தட்ட கொஞ்சம் வயசும் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஒதுங்கி தான் இருக்காரு. சூரி ஹீரோ போயிட்டாரு, விவேக் இறந்து போயிட்டாரு, ஆள் இல்லையே. யோகி பாபு இருந்தாரு, அவர் ஹீரோன்ட்டு போயிடறாரு. ஆமா, யதார்த்தமாக காமெடி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கு. ட்ராக்கும் காமெடி ட்ராக்கும் மட்டுமே தனியாக போகும் படத்துக்கு. ஆமாம், அந்த என்எஸ்கே காலத்துலேருந்து அது உண்டு. இப்போ அதுவும் பண்ணதுக்கு ஆள் இல்லை. விவேக் இருந்தார் கொஞ்சம், அவரும் இல்லை. அதனால் சினிமாவில் காமெடி பஞ்சம் இருக்கிறது.
ஒருவேளை அந்த கதையோட நம்ம சார்ந்து போறணும் அப்படின்றனாலயே மேபி இந்த காமெடி புறக்கணிக்க காமெடின்னு இருந்தால் தானே அந்த கதையோட சார்ந்து போக முடியும். டோட்டலாக காமெடி ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் அது ஒரு குழப்பங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. நீங்க எதிர்பார்க்குறீங்களா சார் உங்களோட ஸ்கிரிப்ட்ல இந்த மாதிரி எல்லாம் வச்சு பிளேஸ் பண்ணி ஒரு காமெடி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று பண்ணணும்? இல்லை, காமெடி பண்ணால் நல்லது தானே. மக்கள் எல்லாமே ஒரு டென்ஷன்லையும் ஒரு ப்ரெஷர்லையும் தானே இருக்காங்க. அதனால் அவங்க சிரிக்கிறதுக்கு ஒரு தியேட்டர் கிடச்சிது, அதில் 1000 பேர் ஒன்றா கூடி சிரிக்கும் போது மகிழ்ச்சி, பார்க்கறதுக்கு ஒரு மகிழ்ச்சி தானே. கரகாட்டக்காரெலாம் அந்த காலத்தில் படம் பார்க்கும்போது தியேட்டரில் அப்படி ஒரு ஆரவாரமாக இருக்கும். அந்த கிளாப்ஸ் அடிச்சுக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு அந்த வாழைப்பழம் காமெடி எல்லாமே காமெடிக்கு இது எல்லாருக்குமே தேவை தானே. அது நம்ம சாப்பிட்ற உணவு மாதிரி. அட்லீஸ்ட் பாயசம் ஸ்வீட்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, ஒரு இலையில பதார்த்தத்தில், அந்த மாதிரி அது முக்கியமான உணவு தான். அது இல்லைன்னா என்ன பண்ணுறோங்க, சாப்பிட்டுக்கிறோம் நம்ம வேறு வழி இல்லாமல். அதுக்காக ஸ்வீட் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்லான மாதிரி இருக்கும். எல்லாருமே நம்ம சினிமாவில் கூட சாப்பிட்டு எல்லாரும் ஒரு கடலை மிட்டாய் சாப்பிடுவாங்க. ஆமா சார், ஆமா ஆமா. அது மாதிரி தான் காமெடி.